அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்மைகள் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லமை உள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை துதிக்கிறோம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உபத்திரவத்துல பொறுமையாய் இருந்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்பொழுதும் எங்களுடைய வேத தியானத்தை ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 15வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் என்றார். மகன் மனம் திரும்பி தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தகப்பனிடத்துல மன்னிப்பு கேட்டு, நான் இனி மகன்றதுக்கு தகுதி இல்லை, உங்க வேலைக்காரனா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். கேட்கும்போது தகப்பன் அவனை அப்படியே ஏற்றுக்கொண்டு, தன்னுடைய சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொண்டு அவன்கிட்ட அன்பு காட்டுறத இந்த வசனத்துல நம்ம பாக்குறோம். உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வரான். அவன் ஒருவேளை ரொம்ப பழைய வஸ்திரம், கிழிந்த வஸ்திரத்தை ட்ரெஸ் போட்டிருந்திருக்கலாம். அதெல்லாம் இப்ப மாத்த சொல்லி உயர்ந்த வஸ்திரம், அவனோட அடிமைன்ற நிலைய மாத்தி இனி குமாரன் அப்படின்ற அடையாளத்தை காட்டும்படியா அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை போட சொல்றாரு. அவன் கைகளுக்கு மோதிரத்தையும், மோதிரன்றது அதிகாரத்தை குறிக்கக்கூடியது. அவனுக்கு மகன்ற அதிகாரத்தையும் திரும்பவும் இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். கால்களுக்கு பாதரட்சிகளை போடுங்கள். ஒரு அடிமை பாதரட்சை செருப்பு போடக்கூடாது. ஆனா குமாரன்னா அதுக்குரிய தகுதியான அந்த பாதரட்சியை போட்டுக்கொள்ள முடியும். அப்ப இவனோட இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டு குமாரன்ற அந்தஸ்த அவன் பெற்றுக்கொள்றான். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்றான். சந்தோஷத்தை கொண்டாடும்படியா, புசித்து சந்தோஷமாய் இருக்கும்படி கொளுத்த கன்றுகளை ஒரு விருந்து ஆயத்தப்படுத்துறாங்க. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். பாவம் செய்யும் போது மரித்த நிலைமைக்கு போயிட்டான், திரும்பவுமா உயிரோடு வந்திருக்கான். மனம் திரும்பி தகப்பனிடத்துல வந்திருக்கான். காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். காணாம போயிட்டான், திரும்பவும் என்கிட்ட திரும்பி வந்துட்டான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். தகப்பன், அவங்க வேலைக்காரர், ஊழியர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். மூத்த குமாரன் வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் திரும்பி வீட்டிற்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு, வீட்டுல ஒரே பாட்டு சத்தம், நடனம், ஒரே கொண்டாட்டம். இத அவன் கேட்டப்ப வீட்டுக்கு பக்கத்துல வந்தோடனே ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அவனுக்கு ஒன்னும் புரியல, என்ன ஒரே வீட்டுல விசேஷமா இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். வேலைக்காரன் சொல்றான், சகோதரன் திரும்ப வந்துட்டான், அதனால அப்பா கொளுத்த கன்றை அடிப்பித்து இந்த சந்தோஷமான சூழ்நிலை உருவாயிருக்கிறது அப்படின்னு சொல்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து
உள்ளே போக மனதில்லாதிருந்தான். அவனுக்கு வீட்டுக்குள்ள போகிறதுக்கு மனதில்ல. ஏன்னா அவனுக்கு கோபம். ஆனா தகப்பன் மனம் திரும்பி வந்த தன்னுடைய மகனை ஏற்றுக்கொண்டான். ஆனா இங்க சகோதரன் மனம் திரும்பி வந்த தன் தம்பிய ஏற்றுக்கொள்ள மனதில்லை. தகப்பனோ வெளியே அவனை வருந்தி அழைத்தான். அப்பா 2வது மகனை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அது போலவே மூத்த மகனிடத்திலும் அன்பு காட்டி அவன் வெளியே நின்னுக்கிருக்கான், வீட்டுக்குள்ள வரல அப்படின்னோடனே அவனை வருந்தி அழைத்தார். உள்ள வரும்படியா வருந்தி அழைத்தார். இந்த மூத்த குமாரன்றது பரிசேயர் வேத பாரகரை குறிக்கும். அவங்க தங்களுடைய நீதியில நம்பிக்கை உள்ளவர்கள். நாங்க கரெக்டா இருக்கோம், மற்றவங்க தான் தவறு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அந்த இளைய குமாரன்றது பாவிகளும் ஆயக்காரர்களும். அவங்க மனம் திரும்பி கர்த்தரிடத்துல வந்தாங்க அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக அப்பா கூப்பிடுறாரு. அதுக்கு இவன் பதில் சொல்றான், இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் நான் இவ்வளவு வருஷம் உங்களுக்கு வேலை செஞ்சிருக்கேன், கற்பனையெல்லாம் மீறல, நீங்க சொன்ன வார்த்தைய அப்படியே கீழ்ப்படிஞ்சேன். அப்ப இவனோட இது எல்லாம் நான் கரெக்டா இருக்கேன், நான் சரியா செய்யறேன். தன்னுடைய நீதியின் மேல சுய நீதியின் மேல நம்பிக்கையா இருக்கிறவன். என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டிய கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறைபாட தகப்பன் இடத்துல சொல்றான். மனம் திரும்பி வந்த தன்னுடைய சகோதரனை ஏற்றுக்கொள்ள இவனுக்கு மனசு இல்ல. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இருக்கான். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கஞ்சை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டிய கூட அடிக்கல, ஆனா இவன் பாவி வேசிகளிடத்துல தன்னோட பணத்தெல்லாம் செலவழிச்சிட்டு வந்தவன். அவனோட பார்வை மனம் திரும்பின சகோதரனா பார்க்கல, பாவியா பார்க்கறான். கொளுத்த கஞ்சை இவனுக்காக அடிப்பித்தீரே அப்படின்னு சொல்றான். அப்ப தான் நீதிமான் என்றும் மற்றவர்களை பாவியா பார்க்கக்கூடிய இந்த பரிசேயர் வேத பாரகருக்கு தான் இந்த மூத்த மகன் அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது, என் கூட எப்பயுமே நீ இருக்கிறதுனால எனக்கு சொந்தமானதெல்லாம் உன்னுடையதுதான் அப்படின்னு அப்பா அவன்கிட்ட சொல்றாரு. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான். இவ்வளவு நாளும் அவன் தப்பான வழியில போய் மரித்து போனவனா காணாமல் போனவனா இருந்தான். திரும்பவுமா இப்ப தேடி கண்டுபிடிச்சிருக்கோம், காணப்பட்டிருக்கான், அதனால நம்ம சந்தோஷப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன் கிட்ட சொன்னார். இந்த உவமையிலையும் காணாமல் போன ஆடு திரும்ப கிடைக்கும் போது ஒரு சந்தோஷம் பரலோகத்துல உண்டாகும்னு பார்த்தோம். அடுத்து 2வது காணாமல் போன வெள்ளிக்காசு திரும்ப கிடைச்சப்பவும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப 3வது காணாமல் போன மகன் திரும்ப வந்தப்ப அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் அப்படின்னு தகப்பன் சொல்றத நம்ம பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, பாவத்தினால எல்லாவற்றையும் இழந்து
தன்னுடைய நிலைய உணர்ந்து மனம் திரும்பி தகப்பனிடத்திலிருந்து மன்னிப்பு கேட்டபோது தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், பாதரட்சை இதெல்லாம் கொடுத்து அடிமைன்ற ஸ்தானத்தை மாற்றி குமாரன்ற ஸ்தானத்துக்கு அவன் உயர்த்தப்பட்டான். இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். அவங்க வீட்டுல ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணி எல்லாம் சந்தோஷமா இருந்த நேரத்துல மூத்த மகன் வர்றான். என்னன்னு விசாரிக்கிறான். தெரிந்த போது அவனுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. வீட்டுக்குள்ளேயே போல. அப்பா 2 பேரையும் நேசிக்கிறாரு. அதனால பெரிய மகனை கூப்பிடுறதுக்காக வெளியே வருந்தி அழைக்கிறார். ஆண்டவர் பரிசேயர் வேத பாரகரை நேசிக்கிறார். பாவிகள் ஆயக்காரர் கூட்டத்தையும் நேசிக்கிறார். உடனே அவன் கேட்கிறான், இவ்வளோ வருஷமா நான் உங்களுக்கு ஊழியம் செஞ்சிருக்கேன், நீங்க சொன்ன வார்த்தைகளெல்லாம் கீழ்ப்படிஞ்சிருக்கேன், ஆனா நான் சந்தோஷமா இருக்கும்படி எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீங்க கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்றான். இவன் தன்னுடைய கிரியைகள் மேல நம்பிக்கையா இருந்தான். சுய நீதி உடையவனா பேசுறான். ஆனா மற்றவங்களை தாழ்வா பாக்குறான், பாவியா பாக்குறான் தன்னுடைய சகோதரனை. அவனுக்கு இப்ப நீங்க அவன் திரும்ப வந்தோடனே கொளுத்த கன்றை அடிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப தகப்பன் சொல்றாரு, நீ எப்பயும் என் கூட தான் இருக்க, என்னுடையதெல்லாம் உன்னுடையதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோடு பேசி, இவ்வளவு நீ எப்பயுமே இருக்கிற, ஆனா இவன் காணாம போயிருந்தான், திரும்ப வந்திருக்கான், மரித்து போயிருந்தான், உயிர்த்து வந்திருக்கான், அதனால நம்ம சந்தோஷப்பட வேண்டியது, மகிழ்ச்சியா இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன் மகன்கிட்ட சொல்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் கூட எங்களை நீதிமான் என்றும் மற்றவர்களை பாவியாகவும் பார்க்கிற ஆண்டவரே, பரிசேயர் வேத பாரகரை போல அல்ல ஆண்டவரே, உடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் எங்களுக்காய் சிலுவை செய்ததை விசுவாசித்து ஆண்டவரே உம்மோடு நிலைத்திருக்கிறவர்களாய் உம்முடையதெல்லாம் எங்களுடையது என்ற விசுவாசத்தோடு செயல்பட எங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மை துதிக்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியங்களை அறிந்தவர்களாய் உம்முடைய பிள்ளைகள் என்ற ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, உயர்ந்த வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், மோதிரம் என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், அடிமை அல்ல பிள்ளைகள் என்ற உரிமையை கொடுத்திருக்கிறேன். அதை விசுவாசித்தவர்களாய் ஆண்டவரே உம்மை கிட்டி சேர ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்திலே காணப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் யார் என்பதை அறிந்தவர்களாய் செயல்பட உதவி செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தருங்க. ஆண்டவரே, நாங்களும் எங்களால் என்ற ஊழியங்களை செய்ய கிருபை தாரும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.